நானா இருந்தா நேரா போயிருப்பேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சுத்தமா இஷ்டமே கிடையாது. இந்த பாம்பு மேல வண்டி ஏத்தக்கூடாதுன்னு பழைய ஆளுங்க சொல்லுவாங்க சார். என்னது? ஏன்னா அது அப்படியே வீல்ல சுத்திக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே சைடுல வந்துச்சுன்னா நம்ம மேல ஏறி கால்ல கொத்திட்டு போயிடும். ஏய் ஏய் பயமுறுத்தாத. வேறு என்னடா இது? புசு புசுன்னு சத்தம் வருது. நீதான்டா பாம்பு மேல வண்டி ஏத்தலன்னு சொன்ன. கடவுளின் வார்த்தைகளை கேட்பதற்காக இப்போது நமக்கு கடவுள் சிறிதளவு மின்சாரத்தை தந்துள்ளார். இது ஏழைகளின் கூடாரம் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் கேட்டவுடன் மின்சாரத்தை இதோ நமது தந்தை தந்துள்ளார். இங்கிருக்கும் சிலர் 10 பேர் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஜெனரேட்டர் வாங்க முடியும். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. ஆனால் நமது தந்தை நமக்காக இங்கு மின்சாரத்தை தந்துள்ளார். மனிதர்கள் பேசுவதில்லை. அவர்கள் போன் வழி சாட்டிங் செய்கிறார்கள். அதன் வழியாக டேட்டிங் செய்கிறார்கள். இதன் வாயிலாக பலரது வாழ்க்கை நரகத்தில் செல்கிறது. கடவுளை யாரும் நிற்பதில்லை. இது வந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. எப்படியாவது அந்த போன் எடுத்தாகணும். மக்களுக்கு இன்று நேரமில்லை. மக்கள் இன்று பின்னோக்கி செல்கிறார்கள். மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிரிப்பதற்கு நேரமில்லை. அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு நேரமில்லை. அவர்களுக்கு தூங்குவதற்கு நேரமில்லை. எப்போதும் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எதற்காக என்று மட்டும் அவர்களுக்கு தெரியவே இல்லை. ஆண்டவனுக்காக துதிக்க, ஆண்டவனை பற்றி பேச அவர்களுக்கு நேரமில்லை. எங்களது புதுவயதில் மக்கள் வெளியே செல்வார்கள், மற்றவர்களுக்கு பேசுவார்கள், பிறருக்கு உதவி செய்வார்கள். ஆனால் இன்று தன் வீடு தன் குடும்பம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். அதனாலேயே பலவிதமான வியாதிகள் அவர்கள் உடலில் உடுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி இவர்கள் செய்தால் இவர்களது நிலைமை என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது. அந்த ஆண்டவனுக்கு தெரியாது. ஆலயங்களுக்கு கூட செல்லாமல் அலைந்து திரியும் மக்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை தீர்க்க உங்களால் கண்டிப்பாக முடியாது. பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஆனால் செல்ல வேண்டிய எதற்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் சாத்தான் தான் காரணம். கடவுளை துதிக்க உங்களுக்கு நேரமில்லாததால் உங்கள் உடம்பில் உங்கள் மனதில் உங்கள் வீட்டில் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிறான். அவனை துரத்த உங்களால் முடியாது. அவன் போகாத வரை உங்களால் நேரமும் முடியாது. உங்கள் வீட்டில் செய்ய முடியாது.
ஹலோ டாக்டர். டாக்டர் இல்ல, நான் தான். என்ன மொழி? ஏ லேபர் ரூம்ல போன் அலோடு இல்லைன்னு சொன்னேன். பட் நான் டாக்டர் கிட்ட உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். உடனே டாக்டர் போனை உனக்கு எப்பெல்லாம் சன்னி கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் ஃபோன் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. உன்னை இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ற அந்த டாக்டரை நான் அங்க வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறேன். அவரை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நீங்க மங்கோலியால இருந்து நேரா இங்க தான் வருவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க எப்போ என்ன மங்கோலியா கூட்டிட்டு போறீங்க? மங்கோலியாவா? இல்ல, மங்கோலியா அதெல்லாம் இனி போறதுக்கு சான்ஸே இல்லை. அது ரொம்ப டேஞ்சரான இடம். நாங்கெல்லாம் போறதாவே இல்லை மொழி. ஏன் இப்படி? இல்ல, சைனாவுடைய நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் அங்க இருக்கு. ஸோ அதனால போனா சைனான்னு சொன்னேன். அப்படின்னா வேண்டாம் வேண்டாம். சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எல்லாரும் பயங்கரமா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் கவலைப்படாம டிவி பார்க்கறேன். ஆனா என் பக்கத்து பெட்ல இருக்க பாரு, பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கா. ஐயோ அம்மா, ஏங்க நான் அப்பவே சொன்னல இதெல்லாம் வேணாம். இப்ப மட்டும் இவ புருஷன் பக்கத்துல இருந்தா இவ அடிக்கிற அடியில அவன் கண்ணும் பழுத்து போயிடும். சரி, இப்ப நான் பாத்துட்டு இருக்கிற சாங் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பாட்டு அதுக்கு ஒரு க்ளூவாவது கூட. ஏய், க்ளூ எல்லாம் சொல்றதுக்குள்ள பாட்டே முடிஞ்சு போயிடும். நானே பாடுறேன். பூவே பூச்சூடவா, ஓ சில் பால்வார்க்கவா. எப்படி இருக்கு நான் பாட்டு? பாட்டு நல்லா இருக்கு, நீ பாடுனது நல்லா இருக்கு. அது சூப்பர். சரி, நான் போனை வைக்கிறேன், பாட்டு கேட்கணும். போனை கட் பண்றது அவ்வளோ மரியாதையா இருக்காதுல்ல. மேடம் நல்லா பாடுறாங்களே, பாட்டு கத்துக்கிட்டாங்களே என்ன? அவ ஸ்கூல்ல மியூசிக் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார், மேடம் பாடுறதுக்கு நல்லாவே ட்ரை பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் மேடம் இன்னைக்கு பெரிய சாதனை பண்ண போறாங்கல்ல. அவரோட 35வது வயசுல இப்போ அம்மாவும் அப்பா, அதுவும் 2 குழந்தைங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த நல்ல விஷயத்துக்காக 10-12 வருஷம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டம்னு சொன்னதும் அவன் மனசால ரொம்ப வருத்தப்பட்டான். இவ்வளோ வருஷமும் அந்த குறை தெரியாம அவளை ஒரு குழந்தை மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ எங்க 2 பேருக்கும் இது அவ்வளோ சந்தோஷம். ஹலோ ஹலோ, கால் கட் ஆயிடுச்சு. वीर भयङ्करे जयकामिनां तनुरक्षकम् रुद्रचण्ड भयान्तको मम रक्षको परमेश्वरा घोरनाशकराळरूप भुवि कीर्तितं परमादरम् आत्मधैर्यमवलम्बितम् अवताण्डवम् अवनर्तनम् वीरोचितम् दृढमानसं बलशालिनं जयमङ्गलम् वीर भयङ्करे रुद्रचण्ड भयान्तको घोरनाशकराळरूप आत्मधैर्यमवलम्बितम् वीर भयङ्करे रुद्रचण्ड भयान्तको घोरनाशकराळरूप
ஆமாம் இப்போ கல்யாண சீசனில் ஆ ஆனால் இப்போ நம்ம ஊருக்காரங்களுக்கு டைமண்ட்ஸ் தான் வேணும். முன்னெல்லாம் தங்கத்து மேலே ஆசைப்பட்டாங்க, இப்போ டைமண்ட்ஸ் மேலே ஆசைப்படுறாங்க. திரும்பவும் தங்கத்துக்கு மாறுவாங்க. அதான் இந்த அக்ஷய திதியெல்லாம் வருதுல்ல சார். அக்ஷய திதி இல்லைடா, அக்ஷய திருதியா. அதாவது அழியாததை வாங்கிறதுக்கு உகந்த நாள்னு அர்த்தம். ஓ சார், இந்த தங்கம் ஓகே சார், ஆனால் இந்த டைமண்ட் அடகு வைக்க போனால் எவனும் வாங்க மாட்டேங்கிறான். என்ன கொடுமை சார் இது. அவனுங்களுக்கும் ஒன்ன மாதிரி என்னுடைய அருமை தெரியாமல் இருக்கலாம். வைரம்னா என்னன்னு தெரியுமா? பூஜ்ஜியத்தை யார் கண்டுபிடிச்சா? யாரு? ஆரியபட்டா, இந்தியாக்காரன். ஓ சர்ஜரி கண்டுபிடிச்சது நாம தான். மார்ஷியல் ஆர்ட்ஸை கண்டுபிடிச்சது நாம தான். அதே மாதிரி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி வைரத்தை கண்டுபிடிச்சது நாம தான். சும்மா கிடையாது. பூமிக்கு 100-150 மைலுக்கு கீழே அடியில் கிடக்கிறது தான் இந்த வைரம். தெரிஞ்சுக்கோ. எரிமலைன்னு ஒன்று இருக்கு, அதை அப்பப்போ வெடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கியா? அந்த எரிமலை வெடிக்கும் போது அந்த குழம்புல இருந்து அந்த குழம்போட சேர்ந்து வெளியே வர்றது தான் வைரமோ ரத்தம். ஆனா இப்ப வர வைரத்திலாம் ரத்த வாடை இருக்கு. இந்த வைரத்தை எடுக்கிறதுக்காக எத்தனையோ பேர் உயிரை எடுக்கிறாங்க, எத்தனையோ பேர் உயிரை எடுக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் மாதிரி தான் வைரக்கல். சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. எல்லா ஆணுக்கும் எல்லா பொண்ணும் செட் ஆகாதில்ல. அதே மாதிரி தான் வைரம். சிலது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும், சிலது இருக்கிறதையும் கொண்டு போயிடும். என்ன பார்க்குறேன் சார், நீங்க உண்மையிலே வேற லெவல் சார். ஏன்னா எல்லாருக்குமே உங்களை பிடிக்குதா சார்? வீரப்பா, உலகத்திலேயே விலையுயர்ந்த வைரம் எது தெரியுமா? கோஹினூர். நமக்கு சொந்தமான வைரம். இந்த வெள்ளைக்கார பரதேசி போனாங்கல்ல, அப்போ இதையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனுங்க நியாயமானவங்களா இருந்திருந்தா வருஷம் அதுக்கு வட்டி கொடுத்துருக்கணும். எவன் எங்க நியாயத்தை பார்க்கணும்? வீரப்பா, ஒரு நாள் நிச்சயம் அது நமக்கு திரும்ப கிடைக்கும். சில விஷயம்லாம் எனக்கு திரும்ப கொண்டு வரணும் சார். என்ன? மழையில நனைஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் என்னுடைய அழுக வெளியே தெரியாதுன்னு சொன்ன சார்லி சாப்ளினுக்கும் உனக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. யாருக்கும் தெரியாம அழுது உங்க 2 பேருக்கு கை வந்த கலை இல்ல? விஷயத்த சொல்லு. 3 மாசம் ஆக போகுது சார். என் பொண்ணு என்கிட்ட இது வரைக்கும் பேசவே இல்லை சார். 2 மாசம் 28 நாள் வட்டிக்காரங்க வீட்டுக்கு வந்து எல்லா பொருளையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்பதான் ஒருத்தன் வீட்டுல இருந்த மெடல்களை பார்த்தான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். என் பொண்ணுக்கு 14 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா எவ்வளவு என்கிட்ட பேசியிருக்க, ஏன் இந்த விஷயத்துல என்கிட்ட சொல்லல? சொல்றேன். எவ்வளவு பணம் வேணும் உன் பொண்ணுடைய சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு, உன்னோட அவ பேசுறதுக்கு? சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தானே சார், அதுக்கு தேவையானதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது அந்த எடுத்துட்டு போன மெடலை நான் வாங்கி கொடுத்துருவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்ணு நாளைக்கு தான் சார் என்கிட்ட பேச போறா.